இஸ்லாத்துல ஒரு பெண்ணோட இடம் என்ன? இந்த கேள்வி இன்னைக்கு நிறைய விவாதங்களை உருவாக்குது இல்லையா? ஆனா நாம இதுக்கான பதில நிகழ்காலத்துல இல்ல, வரலாற்றுல தேட போறோம். இஸ்லாமிய நம்பிக்கையை வடிவமைச்ச சில சக்தி வாய்ந்த பெண்மணிகளோட வாழ்க்கையில இருந்து பெண்மையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமா, இந்த கேள்விதான் நம்மளோட தேடலோட ஆரம்ப புள்ளி. ஆனா இதுக்கான பதில நாம இப்ப நடக்கிற விவாதங்கள்ல தேடாம சரித்திரத்தோட ஆழமான பக்கங்களுக்குள்ள போக போறோம். ஏன்னா இன்னைக்கு நாம பாக்குற விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இஸ்லாத்தோட ஆரம்பகால வரலாறு அது பெண்மைக்கு முற்றிலும் வேறொரு சித்திரத்தை, ரொம்ப வலிமையான ஒரு சித்திரத்தை கொடுக்குது. அதுதான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்க இஸ்லாமிய நம்பிக்கையோட அஸ்திவாரத்தையே அமைச்ச 4 முக்கியமான பெண்மணிகளை சந்திக்க போறோம். இவங்களோட வாழ்க்கை பெண்மையோட ஒவ்வொரு வித்தியாசமான பரிமாணத்தையும் நமக்கு காட்டும். கதீஜா, ஆயிஷா, ஃபாத்திமா மற்றும் ஆசியா, இந்த 4 பேரும் வெறும் வரலாற்று பெயர்கள் மட்டுமில்ல. இவங்க தலைமைத்துவம், அறிவு, பொறுமை, மன உறுதி, இப்படி பெண்மையோட சக்தி வாய்ந்த வடிவங்களோட ஒரு அடையாளம். முதல்ல பொது வெளியில தங்களோட தலைமை பண்பை நிரூபிச்ச 2 சக்தி வாய்ந்த பெண்மணிகளை பத்தி பார்க்கலாம், கதீஜா மற்றும் ஆயிஷா. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரோட செல்வாக்கும் 2 வெவ்வேறு தளங்கள்ல வந்திருக்கு. ஒருத்தர் தன்னோட பொருளாதார பலத்தால ஒரு இயக்கத்தையே தங்கி பிடிச்சாங்க, இன்னொருத்தர் தன்னோட அறிவாற்றலால ஒரு சமுதாயத்துக்கே வழிகாட்டினாங்க. அன்னை கதீஜாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க தன்னோட காலத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான தொழில் முனைவோர். அவங்க வெறும் நபிகள் நாயகத்தோட செய்தியை முதல்ல நம்பினவங்க மட்டும் இல்ல, தன்னோட மொத்த செல்வத்தையும் அந்த பணிக்காக கொடுத்து இஸ்லாத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான ஒரு தூணா நின்னாங்க. இதிலிருந்து கதீஜாவோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? பெண்மைங்கிறது பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்க முடியும், அது மட்டும் இல்ல, ஒரு சமூகம் கஷ்டத்துல இருக்கும்போது அதை தாங்கி பிடிக்கிற ஒரு பெரிய சக்தியாவும் இருக்க முடியுங்கிறது தான். 2210. என்னடா இது நம்பர்னு யோசிக்கிறீங்களா? இது வெறும் ஒரு எண் கிடையாது, இது ஒரு பெரிய அறிவு பொக்கிஷத்தோட சின்னம். ஆமாம், இதுதான் அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிச்ச நபிமொழிகளோட எண்ணிக்கை. பாருங்க, அந்த 2210 நபிமொழிகள் தான் நபிகள் நாயகம் மறைவுக்கு பிறகு அன்னை ஆயிஷாவை இஸ்லாமிய சமூகத்தோட ஒரு முதன்மை ஆசிரியரா மாத்துச்சு. சட்டம், மருத்துவம், கவிதைன்னு பல துறைகள்ல அவங்களுடைய அறிவு ஆழமா இருந்துச்சு. அந்த காலத்தோட பெரிய அறிஞர்கள் கூட தங்களோட சந்தேகங்களுக்கு அவங்கள தான் தேடி வந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப தெளிவு. பெண்மைங்கிறது அறிவு தேடல்ல சிறந்து விளங்கக்கூடியது. அது வீட்டுக்குள்ள முடங்க வேண்டிய ஒண்ணு இல்ல, அது ஒரு முழு சமுதாயத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி. சரி, தலைமைத்துவம், அறிவுன்னு வெளிப்புற வலிமைய பத்தி பார்த்தோம். இப்போ மனசோட வலிமை, அதாவது மன உறுதி, கொள்கை பிடிப்பு பத்தி பேசலாம். இங்க நாம ஃபாத்திமா மற்றும் ஆசியா பத்தி பார்க்க போறோம். இவங்க 2 பேருமே மன உறுதியோட 2 வித்தியாசமான பக்கங்களை நமக்கு காட்டுறாங்க. ஃபாத்திமா அவர்கள் தன்னோட பொறுமையிலையும் எளிமையிலையும் வலிமையை கண்டாங்க. ஆனா ஆசியா அவர்களோ ஒரு பெரிய கொடுங்கோன்மைக்கு எதிரா தன்னோட அசைக்க முடியாத நம்பிக்கையில வலிமையை கண்டாங்க. நபிகள் நாயகத்தோட அன்பு மகள் ஃபாத்திமா ஸ்வர்க்கத்து பெண்களின் தலைவின்னு புகழப்பட்டாலும் அவங்க வாழ்ந்தது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதுலயும் நன்றி செலுத்தி பொறுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா வாழ்ந்து காட்டினாங்க. ஃபாத்திமாவோட வாழ்க்கை நமக்கு ஒரு ஆழமான விஷயத்த புரிய வைக்குது. ஒரு பெண்ணோட உண்மையான அழகும் சரி, வலிமையும் சரி, அது அவளோட அந்தஸ்திலேயோ செல்வத்திலேயோ இல்ல, அது அவளோட பணிவு, சேவை, அப்புறம் அந்த அசைக்க முடியாத பொறுமையில தான் இருக்கு. இப்போ ஆசியா அவருடைய கதைக்கு வருவோம். யோசிச்சு பாருங்க, கொடுங்கோலன் ஃபிரௌனோட மனைவி, அரண்மனையோட எல்லா வசதிகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு கணவனோட கொடுமைகளை சகிச்சுக்கிட்டு தன்னோட கொள்கையில உறுதியா நின்னாங்க. இதனாலதான் குரான்லயே அவங்கள எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு முன்மாதிரின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆசியாவோட வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு பெண்ணோட மன உறுதி, அவளோட கொள்கை பிடிப்பு, அது ஒரு மலையை விட வலிமையானது. எந்த ஒடுக்குமுறை வந்தாலும் அது அசைச்சு பார்க்க முடியாது. சரி, இப்போ இந்த 4 பெண்மணிகளோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை ஒன்னு சேர்த்து இஸ்லாமிய பார்வையில பெண்மைக்கான 3 முக்கியமான தூண்கள் என்னென்னு பார்க்கலாம். முதலாவது சுயமரியாதை, அதாவது ஒவ்வொரு பெண்ணும் கடவுளுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட ஆன்மா, தன்னோட செயல்களுக்கு அவளே பொறுப்பு. 2வது அறிவுசார் பங்களிப்பு. அன்னை ஆயிஷாவை போல ஒரு சமூகத்தோட போக்கையே மாத்துற சக்தி பெண்மைக்கு இருக்கு. 3வதா தியாகமும் வலிமையும். பெண்மைங்கிறது இயல்பிலே மென்மையானதுதான்,
ஆனா தேவைப்பட்டா அது மலைய விட உறுதியா நிக்கும். சரி, நாம பார்த்த இந்த வரலாற்று பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த 4 கதைகளும் பெண்மையோட உண்மையான வலிமைய பத்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாமா? இந்த ஒரு வரி நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தோட சாரத்தையும் அழகா சொல்லுது. பெண்மை என்பது மென்மையானது, ஆனால் பலவீனமானது அல்ல. ஆமா, அதுல இரக்கம் இருக்கு, மென்மை இருக்கு. ஆனா அது பலவீனத்தோட அடையாளம் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. கதீஜாவோட தற்சார்பு, ஆயிஷாவோட அறிவு, ஃபாத்திமாவோட பொறுமை, ஆசியாவோட மன உறுதி. இந்த வரலாற்று பாடங்கள் எல்லாம் பெண்மைய பத்தி இன்னைக்கு நாம வச்சிருக்கிற புரிதல்களுக்கு என்ன சொல்லுது? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த பகுதியை நிறைவு செய்றேன்.